அம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். குரு திரிகேத யோகம். இது குரு திரிகேத யோகம் ஒரு 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய யோகம் குரு திரிகேத யோகம்னு பேர். 3 கிரகங்கள் குரு கிரகத்தோட சேர்ந்தோ ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள இணையும் பொழுது இந்த குரு திரிகேதக யோகம்னு பேர். 3னா 3 கிரகங்கள் குருவோட சேர்ந்து சில ராசிகள் இணையும் பொழுது மிகப்பெரிய யோகமாற்றத்தை கொடுக்கக்கூடியது குரு கேதுக யோகம்னு பேர். பல யோகங்கள் ஒரு நபருக்கு ஒரு ஜாதகத்துல சில யோகங்கள் இருக்கும். கண்டிப்பா எல்லா ஜாதகத்திலும் ஒரு யோகம் இல்லாத ஜாதகமே கிடையாது. கண்டிப்பா எல்லா ஒரு வகைத்துல எல்லா ஜாதகத்திலும் ஒரு யோகம் இருக்கும். அது நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதை சரியா இயக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுல இந்த குரு கேதுக யோகம்ங்கிறது பாத்தீங்கன்னா குருவும் புதன் அந்த சேர்கின்ற அமைப்பு. அந்த குரு திரிகேதக யோகம் சில ராசிகளுக்கு இந்த ஃபினான்ஷியல் குரோத், ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லப்படக்கூடியது. நவகிரகங்கள்ல குறிப்பிட்ட காலத்துல தங்களுடைய ராசியினுடைய இடத்தை மாத்துறது. புத பகவான் 1 மாசத்துக்கு ஒரு தடவை 1 மாசத்துக்கு ஒரு மாத்திட்டே இருக்காரு இல்லையா? ஸோ இந்த மாசம் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த 12 ராசிகளுக்கு உண்டான தாக்கமானது கண்டிப்பாக ஏற்படுத்தி தீரும். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த புத பகவான் இடம் மாறுறதும் 12 மாசத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடத்தை மாத்துறதும் இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ராசியில இணையும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய அந்த சுபம் அந்த அசுபம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது வரும். இது மிகப்பெரிய ஒரு குரு திரிகேதக யோகம்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஃபினான்ஷியல், ப்ராப்பர்ட்டி இது மாதிரிலாம் வெற்றியை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில இளவரசனாக இருக்கக்கூடிய புத பகவானும் சேரக்கூடிய அமைப்பு. இருவரும் பாத்தீங்கன்னா இந்த மே 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு 60 டிகிரி நிலையில பாத்தீங்கன்னா இதனுடைய திரிகேதக யோகமானது உருவாகக்கூடிய அமைப்பு. முதல்ல வரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி ஆனத உடனே உங்க ராசியிலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறாரு. ஸோ அதனால பெரிய நிதி ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் ரொம்ப அப்படி பசஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் அப்படியே கடுன்னு இருந்துட்டு இருந்த அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்க போகுது. பண வரவும் உங்களுக்கு இதுக்கு மேல ரெட்டிப்பாக போகுது. கண்டிப்பாக குடும்பம், திருமணம் எல்லாம் கண்டிப்பா டக்குன்னு இதுக்கு மேல நீங்க டெசிஷன் எடுத்து பண்ணுங்க. இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்க வேண்டிய ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இதுக்கு மேல வேலை மற்றும் தொழில சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு வருது. அதுக்கு அடுத்ததான் எடுத்த ராசி பார்த்தோம்னா கடகராசி. பொதுவாக கடகராசிக்கு பாத்தீங்கன்னா குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த குரு மற்றும் புதன் திரிகேதக யோகமானது கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. கோடீஸ்வர யோகத்தால் உங்களுடைய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. நீங்க இது புதன் இந்த சந்திரங்கிறது ஜலராசி, கடகராசிங்கிறது பலகால் ராசியாக இருந்தாலுமே ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது தொழில், வேலை, உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த மாற்றமானது ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் தான் உங்களுக்கு அந்த யோகமானது கிடைக்கும். நிதி நிலையில ஏற்பட்ட அந்த சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக தீரப்போகுது. இதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு ஆசையா இருக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்புல சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. பொதுவா குரு கடகத்துக்கு வந்தாச்சு, கடகத்துல உச்சமாயிட்டார் அப்படிங்கும் போதே இங்க செவ்வாய் நீச்சமாகி குரு உச்சமாகிறாருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தனலாபங்களை இந்த கடகராசிக்காரர்களும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. நிதி ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாமா பண்ணலாம். உங்களுடைய குருநாதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் உண்டு. உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஊருக்கே உபதேசம், ஊருக்கெல்லாம் நல்லவன். எல்லாருடைய வாழ்க்கையில மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா பெரிய புரட்டி எடுத்திருக்கும். நிறைய அடி விழுந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனா ஆகா ஓகோன்னு எல்லாத்துலயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் இல்லையா, அதனால 0ல இருந்து அப்படியே வளர்த்து கொண்டு போவார். எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு கடைசியில தனக்கு நல்லது பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கொண்டு சேர்க்கும். காதல் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முன்னேற்றம்னா மனக்கசப்பிலே இருந்துகிட்டு ஒய்ஃபு கிட்ட பேச முடியாம கடுகடுன்னு இருந்த ஒரு அமைப்பெல்லாம் இதுக்கு மேல மாறும். அதே மாதிரி கடன் சிக்கல்கள் மெல்ல ரிலீஃப் ஆக போறீங்க. கோடீஸ்வர யோகமானது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு, அது இல்லாம இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த காலகட்டம் சுயஜாதகத்துல குருவும் புதவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை கொண்டு சேர்த்து. சப்போஸ் குரு மறைஞ்சிருந்தோ சனி மறைஞ்சிருந்தோ அந்த அமைப்பு கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம்,
உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்றத்தை பொறுத்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணணும். அதாங்க விஷயம். ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மையமாக வச்சு போகாமல் ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஹெல்த்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வருமானம், நிதி ஆதாயம், முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே அது இருக்கிற கடன்லாம் மெல்ல மெல்ல குறையும். வியாபாரம் மெல்ல மெல்ல விருத்தியாகும். தொழில் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களோட சுயஜாதகத்தில் நான் திரும்ப சொல்கிறேன், தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய காலபுருஷனுக்கு 8ஆம் இந்த 10ஆம் வீடு 11ஆம் வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்குங்க. காசை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்குங்க. செவ்வாய் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி, குரு, செவ்வாய், லக்னம், சூரியன் இதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா தூக்கி வாரி கொடுத்துரும். வேறனாலும் காலில் கொண்டு போய் போட்டு போயிடும். கிரகங்கள் நமக்கு கெட்டு போயிடுது, மறைஞ்சு போயிடுது, பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சிகள் செய்தாலும் ஒரு முன்னுக்கு 10 தடவை ஷார்ட் எடுத்து முயற்சி பண்ணி வேலை செய்யற மாதிரி வரும். ஸோ நீங்க கண்டிப்பா எல்லா ஜாதகர்களுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க சுய ஜாதகத்துல யார் தடுக்கிறா, யாருக்கு எடுக்கிறா, யார் முடக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கா, எனக்கு வண்டி ஓடுமா ஓடாதா, ஓடுமா ஓடாதா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் நடக்குமா நடக்காதா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதா, வீடு கட்டலாமா கூடாது, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதுலேயே தான் இருக்கு. ஸோ அதனால அதை தெளிவாக நம்ம எடுத்து பொறுமையாக ஜாதகர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் அடுத்த கிட்டக்கு நகர்ந்து போகலாம். ஸோ அதை பற்றி தெளிவான கன்சல்டேஷன் பண்ணாலும் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து ஒரு 300 பேருக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது திருவண்ணாமலையில். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் விரைவில் உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி சிறப்பாக பேசலாம். ஸோ இன்னொரு தனியாக சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களை பற்றி சிறப்பாக பேச போகிறோம். இணைந்திருங்கள்.